எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். காலையில வேலையில கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு. நாங்களும் சாப்பிட்டோம். சமையல் முடிச்சுட்டு இப்ப தைக்க உட்கார மணி 11 ஆச்சு. இப்ப டோரா சுத்திட்டே இருக்கா. எங்கேயாவது சுச்சு போய் வச்சுருவா. மறுபடியும் நான் கிளீனிங் ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா இங்க எங்கேயாவது போயிட்டேன்னா நான் ஒர்க் பண்ண முடியாது. அதனால மேடம் குரல் குடுத்து கூப்பிட்டுட்டு இருக்கேன். அது அப்படியே சுத்தி சுத்தி வராங்க பாருங்களேன். எப்படி சுத்திட்டு வருவாங்க பாருங்களேன். அவங்களுக்கு எல்லா இடமும் தெரிஞ்சிருச்சு. எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்றது ஓரளவுக்கு கெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க வீட்ல எப்பயுமே ஒரே இடத்துல எந்த பொருளும் இருக்காது. இடம் மாறிட்டே இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. டேபிள் எங்க இருக்கும், சேர் எங்க இருக்கும், கிச்சன் எங்க இருக்கும், பெட்ரூம் எங்க இருக்கும், பாத்ரூம் எங்க இருக்கும் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சால் நான் இருக்கப்பவும் கரெக்ட்டா பாத்ரூம் போயிடுவாங்க. நான் எங்கேயாவது வெளியே இல்ல கிச்சன்ல வேலை பார்த்தேன்னா, ஹால்லயே தான் சுவிட்ச் போவாங்க. நான் கிளீன் பண்ணணும். எப்பயுமே இந்த சேட்டை குட்டி சேட்டை வேலைய பார்க்கும். இப்ப என் பொண்ணு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. அதனால சுவிட்ச் வந்து அங்க போ முடியாது. அதனால நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படிதாங்க. ஒவ்வொரு நாளும் இவங்கள கேர் பண்ற டைமிங் வந்து லென்த் ஆயிட்டே தான் இருக்கும். அதுக்கிடையில என்னோட ஒர்க்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.